அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இஸ்ரேல் மீது பெரிய அளவிலான தாக்குதல் நடத்த உள்ளதாக ஹிஸ்புல்லா அமைப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. இஸ்ரேல் நகரங்கள் மீது ராக்கெட் தாக்குதல் நடத்த திட்டமிட்டு இருப்பதாகவும் ஹிஸ்புல்லாவின் தாக்குதல் அறிவிப்பை அடுத்து இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஆலோசனையில் ஈடுபட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விரிவான விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன். ஏற்கனவே மத்திய கிழக்கு நாடுகளில் தொடர் பதற்றமானது நீடித்து வருகிறது. ஈரான் தரப்பிலிருந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தப்படும் அப்படின்ற அறிவிப்புகள் தொடர்ந்து வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. தற்போது லெபனானிலிருந்து ஹிஸ்புல்லா தொடர் தாக்குதலை முன்னெடுத்திருப்பதாக கள தகவல்கள் தெரிவிக்கின்றன. இனி வரக்கூடிய நேரங்களில் என்ன நிகழும்? விரிவான விவரம். காசா மீது இஸ்ரேல் போர் தாக்குதல் தொடர ஆரம்பித்து ஓராண்டுகளுக்கு மேலாக அந்த சண்டை நிலவி வரக்கூடிய சூழலில் தற்பொழுது இஸ்ரேல் மீது தாக்குதல் நிகழ்த்த இருப்பதாக லெபனானை சேர்ந்த ஹிஸ்புல்லா அமைப்பு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. மிகப்பெரிய அளவில் வான்வெளி தாக்குதல் நடத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இஸ்ரேலை சேர்ந்த முக்கியமான ராணுவ மையங்களை நோக்கி இந்த தாக்குதல் நடத்தப்படும் என்று அந்த அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதாவது 100க்கும் மேற்பட்ட ராக்கெட்டுகள் லெபனானில் இருந்து வடக்கு இஸ்ரேலுக்குள் செலுத்தப்பட்டிருப்பதாகவும் ஏற்கனவே அறிவிப்பு தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. இந்த தாக்குதல் தீவிரப்படுத்தப்படும் என்றும் ஹிஸ்புல்லா அமைப்பு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த அறிவிப்பு தொடர்பாக இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு உடனடியாக அவசர கூட்டம் ஒன்றுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். ஹிஸ்புல்லா அமைப்பினுடைய தாக்குதல் மிகப்பெரிய அளவில் இருக்கும் என்றும் அந்த அமைப்பு தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் மீண்டும் அந்த பகுதி மத்திய கிழக்கு நாடுகள் பகுதியில் ஏற்கனவே மிகப்பெரிய ஒரு போர் பதற்றமான சூழல் நிலவி வரக்கூடிய நிலையில் ஹிஸ்புல்லா அமைப்பினுடைய இந்த அறிவிப்பு அந்த பதற்றத்தை மேலும் அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்கிறது. தற்போது விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.